ஓகே, இப்போ வந்து குட்டீஸ் கிச்சன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்னன்றத போய் பார்த்துட்டு வாங்க. வணக்கம் நேயர்களே, குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் செய்ய போற ரெசிபியோட பேரு புர்ஜி. இது ரொம்ப 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 ஈஸியான டிஷ்ஷுங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணாம எந்த விதத்துலையும் வேக வைக்காம அரைக்காம எதுவும் இல்லை. இது வந்து இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம கலந்து நம்ம வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? வெங்காயம், தக்காளி, வெள்ளரி, பச்சை மிளகாய், ஓமப்பொடி, வறுத்த நிலக்கடலை, உப்பு. இப்போ இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி, அடுத்தது சின்னதா நறுக்கி வச்சிருக்கிற வெள்ளரி, கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கலந்துக்கோங்க. இதுல இப்போ வறுத்த வேர்க்கடலை இதுல போடும். அடுத்தது பொரி. அப்புறம் கொஞ்சம் ஓமப்பொடி. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஓமப்பொடி சாதாரணமாகவே நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து மற்ற இதோட சேர்ந்து இருக்கிறதுனால இது ஸ்ட்ரென்தனிங்காகவும் இருக்கும். இது அப்படியே இப்போ கலந்துக்கலாம். இப்போ புர்ஜி தயாரா இருக்கு. இதை எப்படி பண்ணணுன்றத ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போமா? முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க, அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க, அப்புறம் வெள்ளரிக்காய் அது போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வறுத்த நிலக்கடலை, கொஞ்சோண்டு பொரி, அதுக்கப்புறம் ஓமப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புர்ஜி ரெடியாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க. இந்த ரெசிபியை தயாரிக்கிறதுக்கு நம்ம எந்த வேக வைக்கவும் வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம், அரைக்க வேண்டாம், சமைக்க வேண்டாம். இதை நம்ம அப்படியே கலந்து கொடுத்தோம்னா நிச்சயமா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது சாந்தி. இன்னைக்கு கும்பகோணத்துல மீன் கட்லெட்டோட குக்கிங் ரெசிபி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம கர்ணக்கிழங்கு ஜாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறத பார்த்தோம். இதே மாதிரி அருமையான விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Kaushik signing off for Anjarapeti. Bye bye.